ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா தாங்க ஒரு டிஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னாக்கா திணையில் ஒரு அடைங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அரை டம்ளர் திணைங்க, அதே அளவுக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் அரை டம்ளர் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா வாஷ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது உப்பு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு காரம் போட்டுட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்ல சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி பச்சையாகவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வறுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து அந்த மாதிரியும் செய்வேன். கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காவெல்லாம் பல்லாக கீறி எண்ணெயில் வதக்கி அந்த மாதிரி செய்வேன். அப்புறம் கடலைப்பருப்பை ஊற போட்டு இதில் கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி செய்வேன். இன்றைக்கி எல்லாமே பச்சையாக போட்டு அந்த மாதிரி தோசை மாதிரி தான் வாக்கப்புறம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஒரு தோசை, அடை தோசை. அதனால் இதை நீங்கள் அடிக்கடி செய்யுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்தீங்களா. அடை தோசைனா ஐயோ நிறைய இது போடணும் இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மலை போடல. இன்றைக்கி அதனால தான் ஈஸியஸ்ட் வேவே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலில் சிறுதானிய ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. நிறைய சிறுதானிய ஐட்டம்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வெரைட்டியாக வேறு இப்போ அடைனாவே வேறு விதமாகலாம் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிறுதானியங்களை எப்படிலாம் சாப்பிடலாம், எப்படியாவது சாப்பிடணும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தோசை ஆக்கலாம். தோசை மாதிரியே நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அடை தோசை இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற்றுறதுக்கு சரியாக வராது. அது ஒன்று. ரெண்டாவது ஒரு மாதிரி விழுவிழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லா விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முறைன்னு வரும். நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடுறோம். ஆனால் அடை ரொம்ப நேரம் வேகணும். அது மட்டும் இல்லை, ஹையில் வச்சு வேக வச்சோன்னா டக்குன்னு செவக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா 2 சைடும் முறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துட்டு எண்ணெய் வச்சு சாப்பிட போகிறோங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன வச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள். எப்போவுமே பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னாக்கா அடைக்கு அவியல் தாங்க. ஸோ வேகமாக எல்லா காயும் வெட்டி நம்ம தோட்டத்திலேருந்து கத்தரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கோழி அவரை, அப்புறம் கத்தரிக்காய், வேறு என்ன எடுத்தேன், கருவேப்பிலை எடுத்தாச்சு, பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தாச்சு, மாங்காய், அதுபோக வாழைக்காய் வெளியில் வாங்கியிருக்காங்க. இத்தனையும் எடுத்து நம்ம அவியல் வச்சாச்சுங்க. புடலங்காய் எல்லாமே போட்டு வச்சாச்சு. வெள்ளரிக்காய் இவ்வளவும் போட்டிருக்கேங்க. அப்புறம் பூண்டு சட்னியும் வச்சுருக்கேன். இது 2ஓட காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி, அதாவது பச்சை வெங்காயம் போட்டு செய்யும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும், வதக்கி போடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது மாதிரியான சிறுதானிய உணவுகளை ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் தினமும் ஒரு நேரம் சாப்பிடுங்க, இல்லை வாரத்தில் 2-3 தடவையாவது சாப்பிட பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹெல்த்தி டிஷ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர், கமெண்ட். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.